Praise the Lord. போற்றி துதிப்போமென் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போமென் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோரா பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோரா பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய தோணியோட பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய தோணியோட பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்றும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரே இயேசுவே நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா. பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று ஏந்தி கொண்டு சேகுவேன். ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஏந்தி தொண்டு சேகுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். Praise the Lord.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்ம கேட்ட பாடல் பிரகாரமாக எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நாம் போற்றி ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்று நம்ம பார்க்க போற விஷயம் ஸ்தோத்திர பலி, தேங்க்ஸ் கிவிங். இதை குறித்து நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். அதனாலதான் பெந்தகோஸ்து ஆளுங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, எப்பொழுதுமே ஜெபிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்கன்னு சொல்லி எப்பொழுதும் அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் ஜனங்க சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த தீ, நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருக்கு துதி செலுத்தணும், ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கணும். அப்படிதான் நம்ம உள்ளத்துல இருக்கும். ஏன்னா அவ்வளோத்தோட நம்ம ஆண்டவரை நம்ம ருசித்து பார்த்திருக்கிறோம். நம் வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் காரியங்கள் நமக்கு செய்திருக்கார், நமக்கு மறக்கவே முடியாது. அது நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. இப்ப நம்ம சர்ச்சில் போகும்போது கூட, பிரசங்கம் கேட்கும் போது கூட நமக்கு அப்படியே அந்த துதி வந்துட்டே இருக்கும் நம்ம நாவல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம அந்த தீ அணைந்து போகிறதே இல்லை. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம பாரம், அந்த தீ, ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, இது குறைந்து போகிறதே இல்லை. அப்போ எப்பொழுதுமே நம்ம அப்படிதான் இருக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு துதி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செய்யணும். ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப நமக்கு நெருக்கங்கள், பிரயாசங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே நெருங்கும் போது, அப்படியே நம்ம அப்படியே அமர்த்தி விடும்போது என்ன ஆகுறதுன்னா, சில நேரத்துல நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். இது என்ன சோதனை, என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், இவ்வளோ கஷ்டமா, கிறிஸ்திய வாழ்வு இவ்வளவு கஷ்டமா, இது என்ன, இது ஒரு கஷ்டம் தீர்ந்தோம்னா அடுத்த கஷ்டம், ஏன் நாம மாத்திரம்தான் இருக்கிறோமா இந்த உலகத்துல, வேற யாருமே இல்லையா? ஏன்னா இந்த பிசாசான நம்ம பின்னாலதான் நடந்துட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லி பல விதமான கேள்விகள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். இது என்ன, இது இன்னைக்கு தீரும் நாளைக்கு தீரும்னா கஷ்டமே தீர்றதே இல்லையே, ஒண்ணு விட்டா ஒண்ணு வேற ஒண்ணு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு புலம்பல் வரலாம். ஆனா இதெல்லாம் அந்த வர்றதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. ஆண்டவருக்குள்ள அவ்வளோ நம்ம நெருங்கி இருக்கணும். அந்த நம்பிக்கையினால நெருங்கி எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்துதி சொல்லிட்டே இருக்கணும், ஸ்தோத்திர பலி சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இது இடமே கொடுக்க கூடாது. பிசாசு நுழைய நம்ம இடமே கொடுக்க கூடாது. வாசிப்போம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. Philippians 4:6 and 7. Okay. So, yeah, because they had like a team of... நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம என்ன வாசித்தோம்னா, நம்ம கவலைப்படாத, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட. அப்ப எப்படி நம்ம இருக்கணும்னா, கவலையே பட வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நாம ஒரு பெரிய ஒரு பிரசிடென்ட் வீட்டுல தங்கிட்டு இருக்கோம்னு நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய பிரசிடென்ட் வீட்டுல நமக்கு ஒரு அறை கொடுத்துருக்காங்க, நீங்க இங்க இருங்க. அப்ப நாம எதுக்காவது கவலைப்படுவோமா? ஐயோ அடுத்த நேரம் என்னதான் சாப்பிட போறோம் நம்ம கவலைப்படுவோமா? இல்ல. பிரசிடென்ட் வீட்டுல இருந்தா அப்ப அவங்களுக்கு என்னெல்லாம் சாப்பாடெல்லாம் இருக்குங்க, எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு அதிகமா சாப்பாடு அவங்க தயார் பண்றாங்க. அப்ப கண்டிப்பா நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்போ உறங்குறதுக்கு இடம் வேணுமா? அதுதான் பெரிய அறைய தந்திருக்காங்களே, அந்த பெரிய ரூம் தந்திருக்காங்க. அப்ப எல்லா வசதிகளும் இருக்கு.
அப்ப வேற காரியத்துக்கு பயம் வேணுமா? ஏன் திருடம் வருமோ அந்த பயம் இருக்கா? இல்ல, அதுவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரசிடென்ட் வீட்டுல போய் எப்படி திருடம் வர முடியும்? அப்போ இவ்வளோ நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு பிரசிடென்ட் கிட்ட நாம இருக்கிறோம்னு சொல்லும் போது அவ்வளோ நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா அங்க கூட வரலாம், தீவிரவாதிகள் வரலாம், யாருக்கு கூட ஏறி வரலாம். ஆனா கூட நமக்கு அவ்வளோ நம்பிக்கை, அப்ப பிரசிடென்ட் வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம், அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு தைரியம் வேணும், எவ்வளவு ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அதனால நமக்கு வர இந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். அது எப்படியோ நம்ம தாண்டிக்கணும். அந்த கஷ்ட காலத்துல இருந்து அப்படி தாண்டி வெளியில வரணும். திரும்ப கஷ்டம் வந்துருச்சா பரவாயில்ல, நம்ம கூட வரவங்க யாரு, நம்ம கூட இருக்கிறவர் யாரு? அவரு பெரியவர், எல்லா கஷ்டத்திலும் மேலானவர், நம்ம கூட இருக்கிறார். உடனே அடுத்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதனால நம்ம தாண்டி போறோமே, நம்ம முங்கி வீழலையே, நம்ம அதுக்குள்ள வீழ்ந்து போகிறது இல்லையே, நம்ம தாண்டி போறோமே, அதை நினைச்சுக்கணும் நம்ம. அப்ப எவ்வளவு நம்ம தாண்டி இருக்கிறோம், கொஞ்சம் திரும்பி பார்த்து கொஞ்சம் பார்த்தா போதும். கடந்த வருஷம் என்ன நடந்தது, அதற்கு முன்ன என்ன நடந்தது, கொஞ்சம் திரும்ப பார்த்தா நமக்கு தெரியும். ஐயோ, இதெல்லாம் நம்ம தாண்டி வந்தோம், இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டோமே. பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தியாச்சு. இப்ப எவ்வளவு பேர் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமோ இல்லைன்னு கூட தெரியாம இருந்தவங்க கூட இப்ப திருமணம் கூட நடந்தாச்சு, அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? எல்லாம் ஒன்னொன்னா நடந்தது. எல்லாமே கஷ்டம்தான். இந்த உலகத்தில் இருக்கும்போது பல கஷ்டங்கள் உண்டு. ஆனா அதுல கடந்து நாம வருகிறோமா, அதுதான் ஒரு கேள்விக்குறி. நீ கடந்து வந்திருக்கியா அல்ல நீ முங்கி போயிட்டியா, அதுதான் கேள்வி. கண்டிப்பா நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். கடந்து வந்ததுனாலதான் இந்த நேரத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த போன் லைன்ல நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம அவரை பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம், அவரோட வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இதற்கெல்லாம் அந்த வசதியை ஒதுக்கி, இந்த வசதியை நமக்கு ஆண்டவர் தான் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால கவலையே பட வேண்டாம். இன்று நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நாளை இருக்காது. ஏன்னா ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். கண்டிப்பா ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். நாம ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் அப்படியே கணக்கு வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறது அவர் நம் உள்ளத்தை பார்க்கிறார். இந்த உலகத்துல யாருக்குமே நம்மளோட உள்ளம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளவு துக்கம் நமக்கு இருக்கு, நமக்கு உறங்கும் போது தூக்கம் இருக்கிறதா, கண்ணீர் அப்படியே நமக்கு தார வீழுது, யாருக்குமே தெரியாது. ஆனா இதெல்லாம் தெரிகிற ஒரு ஆண்டவர் இருக்கு. அவருக்கு எப்பொழுதுமே தெரியும் நம்ம எந்த இடத்துல போறோம், நம்ம வெளியில இறங்குறது, உறங்குறது, வீட்டுக்குள்ள நடக்கிறது, யார்கிட்ட பேசுறது, ஒரு நாள்ல நம்ம என்னெல்லாம் பண்ணுகிறோமோ எல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் நம்ம ஒருத்தர் பேசும்போது கூட நம்ம எப்படி பேச வேண்டும், விசுவாசத்துல நம்ம பேச வேண்டும். ஏன்னா அது கூட ஆண்டவர் கவனமாக கேட்டு ஞாபக புத்தகத்துல அவர் எழுதி வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கு, நம்ம வேத புத்தகத்துல பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம அவ்வளவு விசுவாசத்துல நம்ம இருக்கணும். அப்ப இதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெரியும், வியாதி ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்திருக்கலாம், நம்மால முடியவே இல்லை, ரொம்ப வேதனையா இருக்கு. ஐயோ, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, யார்கிட்ட சொல்லவும் முடியல. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு என்ன எப்பவுமே தீனமா, இவங்களுக்கு எப்பவுமே இப்படிதானே அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட கூட சொல்ல முடியாம கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் சொல்ல முடியுமே, எந்த நேரம் கூட ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமே. நமக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்றும் வேண்டாம், டாக்டரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்டே வேண்டாம். எப்பொழுதுமே ஜெபிக்கலாம், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவர் என்னன்னா நம்ம கிட்ட நெருங்கி வராரு. அப்ப அந்த பிசாசுக்கு இடமே இருக்காது, இந்த புலம்பல் வராது, நமக்கு கோபம் வராது,
இந்த கஷ்டங்கள் பிரயாசங்கள் எல்லாம் வரும்போது ஐயோ இதெல்லாம் ஏன்னு சொல்லி நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி சொல்லிட்டே இருக்கும் போது அவர் நமக்குள்ளே நம்ம அருகிலே இருக்கிறார். அருகிலே இருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை தயார் பண்ணிட்டே இருக்கிறார். நமக்கு பார்க்க முடியல, அவர் தயார் பண்ணிட்டே இருக்கிறார். அதனாலதான் நேத்து நாங்க ஒரு மீட்டிங்ல எங்க சர்ச் மீட்டிங் தான், ஒரு சகோதரி, அப்ப எங்க சர்ச் இப்ப இந்தியன் சர்ச் தான், நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தான். ஆனா ஒரு சகோதரி அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தவங்க, எங்களுக்கு யாரும் தெரியாது, ஆனா அவங்க இந்தியன் கிடையாது. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க நேத்து பிரேயர் மீட்டிங்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இப்படியே கஷ்டங்கள் அப்படியே அடுக்கி அடுக்கி வந்துட்டே இருந்ததுன்னு. ஏன்னா அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சாதாரண வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு நர்ஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவங்களால முடியவே இல்லை. எவ்வளோ வருஷமாக அவங்க சாதாரண ஒரு வேலைதான் ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பிள்ளைகளை வளர்த்துறதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும். நர்சிங்ல போய் படிக்க போனா அவங்களுக்கு குடும்பம் நடத்த முடியாது. அப்போ அதனால அவங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப ஆசை, நர்சிங் எல்லாம் படிக்கணும், எனக்கு ஒரு நர்ஸ் ஆகணும், ரொம்ப ஆசையோட இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கடைசியில அவங்க பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கும் பிள்ளைகள் உண்டாயிருக்கு. அப்போ இவங்க நினைச்சாங்க, சரி இந்த நேரத்துலாவது நமக்கு நர்சிங்குக்கு போய் சேரலாம்னு சொல்லி அவங்க சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஃபீஸ் எல்லாம் கொடுக்கணும், நர்சிங்க்கு மாசமா அவங்க கொடுக்கணும். அப்போ ஆரம்பிச்சுட்டாங்க, படிக்கிறதுக்காக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல இவங்களுக்கு ரொம்ப முடியாம போயிருக்கு. இவங்களுக்கு இன்னும் கிட்னி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாது, ரொம்ப முடியாம போய் அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் வேற அது ஒரு செலவு. அது கூட இவங்க கல்யாணம் பண்ணி போயிருக்கிற மகள் வீட்டுல பெரிய பிரச்சனைகள். இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு முடியல, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு வேற அந்த பிரச்சனை. கடைசியில பார்த்தா அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த கார்ல என்னன்னே தெரியல, பெரிய ரிப்பேர், அப்படியே புகை வருது, அப்படியே நின்று போகுது, சத்தம் வருது, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க கடைசியில அவங்க இந்த மெக்கானிக் ஸ்டோர்ல போய் காமிச்ச உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, பெரிய ரிப்பேர் தான், இங்க நிறைய செலவாகும், $2000 வரும் செலவு. அப்போ நமக்கு இது கேட்கும்போது $2000 செலவுங்களுக்கு கேட்கும்போது நினைப்பாங்க, ஐயோ ஒண்ணும் இல்லை $2000 அப்படி நினைக்கலாம். ஆனா இவங்களால அது முடியாது. இவங்க நினைச்சாங்க, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் சம்பளம் தான், அதுல வேற எனக்கு நர்சிங்லும் நான் ஃபீஸ் கட்டுறதுக்காக இருக்கு, இவங்களுக்கு என்ன செய்யணும்னே இவங்க கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப வண்டி தேவையான காரியம், உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு தேவையான காரியம். அப்ப இவங்க வண்டிக்குள்ளே இருந்து இவங்க ஜெபிச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபிச்சிருக்காங்க. அப்புறம் கடைசியில இவங்க என்ன செய்தாங்க, வண்டியில இருந்து அப்படியே இருந்து அழுது இவங்க ஜெபிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆண்டவர் என்ன நடத்தினீர், இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வந்திருக்கு, நான் இதெல்லாம் எனக்கு இவ்வளோ காரியங்கள் எனக்கு நடக்கும்னு நான் நினைக்கல, என் குடும்பத்துல எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்க கிட்ட பேசினார். உடனே சொன்னால், இப்ப நீ இந்த வண்டியை ஆன் பண்ணி பாரு, நீ கவலைப்படாத, இப்ப வண்டி ஆன் பண்ணி பாரு. அவங்க ஆன் பண்ணாங்க, எந்த சத்தமும் கிடையாது, எந்த நாற்றம் கிடையாது, ஒண்ணுமே எரியல, நல்ல வண்டி ஓடுது, ஒண்ணுமே இல்லை, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இருந்த உடம்பு சரியில்லாதது கூட எவ்வளோ சரியாய் குணமாயி, அது அப்படியே இது முதல்ல நடந்தது வண்டி தான், அதுக்கப்புறம் அவங்களும் சரியாய். அதனால நேத்து அவங்க இந்த மீட்டிங்ல சாட்சியா சொன்னாங்க. அப்படியே சொல்லும் போது அப்படியே அழுதுட்டே சொன்னாங்க. ஏன்னா அவங்க நமக்கு கேட்கும் போது கொஞ்ச நேரத்துலதான் நாம சாட்சி கேட்கிறோம், ஆனா அது கடந்து போகும்போது எவ்வளவு நாட்களாக அவர்கள் கடந்து போன அந்த துக்கம்தான், அந்த நன்றி இதயத்தோட அவங்க அழுதுட்டே நேத்து சாட்சி சொன்னாங்க. அதனால நம்மை ஆண்டவர் நடத்தும் போது மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும். இப்ப நமக்கு இந்த நேரத்துல கஷ்டம்தான், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்கலாம்,
ஆனா இந்த கஷ்டம் ஒரு நன்மையாக ஆண்டவர் மாற்றி தருவார். ஏன்னா பிற்காலத்துல நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒரு சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். அப்படி நம்ம பார்த்துக்கலாம். இந்த கஷ்டம் வரும்போது அப்படி நம்ம சிந்தனை அப்படியாக போகணும். ஆண்டவரே எனக்கு இது தந்தீர், ஒரு நாள் நான் இது சாட்சி சொல்ல போறேன். கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு சொல்லும் இது நடந்து வரும்போது நான் வெக்கப்படாம எல்லார் முன்பாக நான் சாட்சி சொல்லுவேன். நமக்கெல்லாம் பெரிய காரியங்கள் நடத்தியிருக்கோம். ஆனா சில நேரத்துல நமக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். ஐயோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்தது, ஆண்டவர் என்ன சுகப்படுத்த, ஐயோ இதெல்லாம் சொல்லணுமா, இந்த வியாதி குறித்தெல்லாம் சொல்லணுமா, பேசாம இருந்துடலாம், அப்படி எல்லாம் சாட்சி சொல்லணும்னு இல்லையே. அப்படி நம்ம இருக்கவே வேண்டாம். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், அவரை உயர்த்தணும். அதனாலதான் நாம நன்றி சொல்லலைன்னா இந்த கல்லு மண்ணு நன்றி சொல்லும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நாமனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இப்ப ஆண்டவர் நமக்கு எவ்வளோ காரியங்களை தந்திருக்கிறார். அப்ப என்ன நாம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? அவர் தராத்த ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். கவனமா கேளுங்க. அவர் நமக்கு தராத்த ஒரு காரியம், அவர் என்ன நமக்கு தரலையோ அதை நாம் அவருக்கு கொடுக்கிறோம். அது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரபலி. ஆண்டவரை ஸ்துதிக்கிறது. ஏன்னா ஆண்டவர் நம்மை ஸ்துதிக்க போறது இல்லை. ஆண்டவர் நமக்கு அது தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆண்டவர் நமக்கு தராத்த ஒரு காரியம் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஐயோ நமக்கு எவ்வளவு நல்ல பாக்கியம். ஆண்டவரை நம்ம துதிக்க முடியும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேறொரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 16:34. 16 அதிகாரம் 34 வசனம். 1 Chronicles 16:34. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப இது ஒரு சின்ன வசனம் தான், ஆனா இதுல 3 காரியங்கள் அடங்கி இருக்கு. கர்த்தரை துதிக்கிறோம். என்ன சொல்லி துதிக்கிறோம்னா, அவர் நல்லவர். நிஜமாவே அவர் நல்லவர் தான். அவர் நல்லவராக இருந்ததுனாலதான் நம்ம எவ்வளோ தவறுகள் செய்திருந்த போது கூட ஒரு வார்த்தையில் ஆண்டவரே என்ன மன்னிச்சுன்னு சொல்லும் போது அவர் மறந்துட்டாரு. இப்ப நமக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது நான் சாரின்னு சொன்னேன், ஆமா சாரி பூரி, இது என்ன இது, சும்மா ஒரு சாரி சொன்ன உடனே அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் என்னெல்லாம் காமிக்கிறாங்க. சும்மா ஒரு வார்த்தை சாரி சொன்ன உடனே தீர்ந்துச்சா? அப்படி நாம நினைப்போம். ஆனா ஆண்டவர் நாம மன்னிக்கிறதுக்காக கேட்கும் போது அவர் உடனே மன்னிக்கிறார், நம்மை மன்னிக்கிறார். அவர் அப்ப எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். அவர் ஏன்னா நீ என்ன இதெல்லாம் தவறு எல்லாம் பண்ணிட்டு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி அவர் நம்மை தள்ளி விடவே இல்லை. அவர் நல்லவர். அப்புறம் 3வது அவர் கிருபை கொஞ்ச நேரத்துக்காக இல்ல, என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப எவ்வளோ பாக்கியம் நமக்கு. ஆண்டவர் நல்லவராகவும் அவர் கிருபை நமக்கு என்றும் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது இப்ப என்ன பிரயாசங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம துதிக்கணும் நம்ம சொல்றோம். அப்ப இந்த பைபிள்ல கூட நம்ம பார்க்கிற வேத வசனத்துல பவுலு சீலா அவங்க எங்க இருந்திருக்காங்க? ஜெயில இருந்திருக்காரு. காவல் அறையில் இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க? நல்லா அடிச்சாங்க. அது நம்ம வாசிக்கும் போது தெரியும், ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒண்ணும் இல்லாத காரியம், ஒரு சின்ன காரியம்தான். அது அப்படியே பெருசா ஆக்கிட்டு அது நீங்க வாசிக்கும் போது நீங்க நேரம் இல்லை அந்த கதை சொல்றதுக்காக. ஆனா அது வாசிக்கும் போதுதான் தெரியும். அவங்கள 2 பேரையும் ஜெயில அடைச்சு போட்டிருக்காங்க. அப்ப அங்க இவங்க என்ன நல்லா அடியும் அப்படியே காலு கையெல்லாம் கெட்டி வச்சு இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ அப்பா, ஐயோ அம்மான்னு சொல்லி மூச்சு கூட விட முடியாது, அப்படியே மயங்கி போயிடுவோம்.
ஆனா இவங்க என்ன எப்படி இருந்திருக்காங்கன்னா ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்திருக்காங்க. பாடல்கள் எல்லாம் பாடி ஜெபிச்சு துதிச்சு அப்படிலாம் இருந்ததுனால என்ன நடந்திருக்குன்னா சொர்க்கமே இறங்கி வந்திருக்கு. அந்த அந்த தூதர்கள் வந்து அந்த கதவே திறந்து கொடுத்திருக்காங்க. அந்த காவல் அறையில் இருக்கிற அந்த கதவு எல்லாம் எவ்வளவு இது பூட்டு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் உடைச்சு அப்படி வந்து இவங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கு. அப்போ அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஸ்தோத்திர பலி சொல்லும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பிசாசு அவனு வரவே மாட்டான். அவன் அந்த பக்கமே வர மாட்டான். அவனு அருவருப்பு, ஆண்டவரை துதிக்கிறது அவனுக்கு அருவருப்பு. அவன் நினைப்பான் எப்படியாவது போட்ட சொல்லி அவன் வேற இடத்துக்கு போயிடுவான். இந்த வீட்டுல நான் ஏற போறதில்ல. எந்த நேரம் இவங்க வந்து ஆண்டவரே சப்பான்னு சொல்லி பாட்டும் பாடி ஜெபிச்சுட்டே இருக்க, நான் இந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அப்படியே போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டுக்குள்ள நாம வைராகியமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப வேற இந்த வேத வசனத்துல வேற இடத்துல நம்ம பார்க்கும்போது லூக்கா 17:11-19 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அப்புறம் வாசிக்கலாம். லூக்கா 17:11-19, லூக் 17:11-19. இது வந்து 10 குஷ்டரோகம் உள்ள மனுஷர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆண்டவர் முன்பாக வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து நெருங்கி வரல. ஆண்டவரை பார்த்த உடனே தூரமா நின்றுக்கிறார். ஆண்டவர் வந்து யாத்திரையில பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலதான் இவங்களை பார்த்திருக்கிறாரு. அவர் வந்து எருசலேமுக்கு போயிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துலதான், அந்த பிரயாணத்துலதான் இவங்களை வந்து பார்த்திருக்கிறார். இந்த 10 குஷ்டரோகம் உள்ள மனிதர்களை வந்து பார்த்திருக்கிறார். ஆனா அவங்க தள்ளி அப்படியே, அவங்களுக்கு தெரியும் யார் முன்னாலும் அவங்க வரமாட்டாங்க. இந்த குஷ்டரோகம் இருக்கிறவங்க தள்ளி நிற்பாங்க. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து சுகம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஐயான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், நீங்க போய் உங்க பிரீஸ்ட போய் பாருங்க, வந்து போதகர் அந்த பிரீஸ்ட் ஆலயத்துல இருக்கிற அந்த பிரீஸ்ட போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்ப இவங்க சரின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போகிற வழியில என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சுத்தமாயிருக்கு, குணமாயிடுச்சு. அந்த குஷ்டரோகமே குணமாயிடுச்சு அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது. அது தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களும் நாங்க சரியாயிட்டோமே சொல்லி இவங்க சந்தோஷமா ஓடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க, அவங்க மனைவியே பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். இப்ப எல்லாம் போயிடுச்சு, அப்படியே போயிட்டாங்க. எல்லாம் ஓரோரோ வழியாக ஓடிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மாத்திரம் திரும்ப வந்து ஏசுசாமி கிட்ட திரும்ப வந்து, ஏசப்பா என்னை சுகப்படுத்தினேன்னு சொல்லி கால் வீழ்ந்து அவள் நன்றி சொல்லியிருக்காரு. அப்படியே கீழே வீழ்ந்து அப்படியே ஆண்டவர் பாதத்திலே வீழ்ந்து நன்றி சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்டாரு, நீங்க 10 பேர் தானே, அந்த 9 பேர் எங்க போயிட்டாங்க அவர் கேட்கிறான். அப்போ அவங்களெல்லாம் போயிட்டாங்க. ஒரு ஆளுதான் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அப்ப மத்தவங்களெல்லாம் அப்படியே ஓடிட்டாங்க அவங்க வழியா. இது பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பா இவ்வளோ நாள் நாம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம், குடும்பம் எல்லாம் விட்டு எங்கேயோ இருக்கிறோம் சொல்லி ஓடி இருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் வந்து எவ்வளோ காரியங்களை செய்யும் போது சில நேரத்துல நம்ம நன்றி சொல்றது இல்ல, சாட்சி சொல்றது இல்ல, அப்படியே மறந்து போயிட்டோம். அப்படியே மறந்து போய் அடுத்த விஷயம் நாளைக்கு என்ன நடக்க போகுது, என் பிள்ளைகள் இருக்கு, என் மனைவி இருக்கு, என்னோட வீடு, என்னோட காரியங்கள், என்னோட வேலை, அப்படிப்பட்ட காரியத்துல அப்படியே நம்ம முங்கி போறோம். அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்து போயிட்டோம். எவ்வளோ பெரிய காரியத்துல இருந்து ஆண்டவர் நம்மை தப்பி வைத்திருக்கிறார், அதற்கு நம்ம மறந்து போயிட்டோம். மற்றவங்க கிட்ட சொல்றதும் இல்லை, ஒரு சாட்சி கூட சொல்றது இல்லை. வேணும்னா சொல்லலாம், வேலை வேலை இடத்துல வந்து நமக்கு சொல்லலாம், எனக்கு வந்து ஆண்டவர் இவ்வளவு ஒரு பெரிய காரியம் செய்திருக்கிறார் அப்படி வந்து சொல்லல. இப்ப இந்த சகோதரி கூட அவங்க நாம இந்தியா லேடி கூட கிடையாது அவங்க.
அவங்க வேற இடத்துல இருக்கிறவங்க, அவங்க கூட இந்த பிரேயர் லைன்ல வந்து நேத்து வந்து அவங்க வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேணும்னா சொல்லாமலே இருந்திருக்கு, ஆனா அவங்க வந்து எவ்வளவு சந்தோஷத்தோட வந்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நாம் வந்து எப்படி இருக்கணும்னா நன்றி செலுத்தும் ஜனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு வந்து எப்பொழுதும் ஸ்துதி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்தணும். அப்போ நம்ம அருகிலே ஆண்டவர் வருவார். அப்ப நம்ம ஒரு நாளும் வந்து புலம்ப மாட்டோம், கோபம் வராது, எரிச்சல் வராது. கஷ்டங்கள் பிரயாசங்கள் வந்தாலும் நம்ம முகத்துல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அது தெய்வீக ஒரு சந்தோஷம், ஆண்டவர் தருகிற ஒரு சந்தோஷம். அது வேற யாராலும் நமக்கு அங்க அப்படி தர முடியாது. ஆண்டவர் தருகிற ஒரு சந்தோஷம் அது வந்து நமக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது கிடைக்கும். அதனாலதான் நான் எவ்வளவு பேரை நான் கேட்டிருக்கிறேன். இது மாதிரி இந்துக்கள் கூட சாட்சி சொல்லும் போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளோ கஷ்டத்துல பாரத்துல இருந்தா உங்க சபையில வந்து ஜெபிச்ச உடனே எங்கிருந்தோ ஒரு நல்ல ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், அப்படியே அவங்க முகமே மாறிடும். அவங்க எவ்வளவு பேர் அது மாதிரி சாட்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் மாறல, அப்படியே தான் இருக்கு. அவங்க கடன் தொல்லையில எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம சபையில வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அவங்கள தொட்டிருக்கிறாரு. அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் கிடைத்தது. அவங்களுக்கு எல்லாமே கிடைத்ததாக அவங்க வந்து அந்த சபை விட்டு போறாங்க. ஆனா அங்க எல்லாம் இருக்கு, அவங்க வீட்டுல இப்ப எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன ஆகுறதுன்னா, அந்த சந்தோஷத்தோட போகும்போது ஆண்டவர் பார்க்கிறார். இவ்வளவு சந்தோஷத்தோட போகும்போது ஆண்டவர் கண்டிப்பா விடுதலை ஒன்றொன்றாக தந்துட்டே இருக்கிறார். மேஜிக் மாதிரி கிடையாது, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த விடுதலை வந்து கிடைக்கும். அப்படிதான் ஆண்டவர் வந்து நமக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை குறித்து பேசும் போதும் வேத வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் எங்கள் அருகிலே இருக்கிறீர் ராஜாவே, ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிரேயர் லைன்ல எவ்வளோ காரியங்களை குறித்து நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு தெரியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஒவ்வொரு காரியத்தை உமது கரத்தில் வைக்கிறோம். இன்று பிள்ளைகளை ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரிய ஒரு காரியத்தை செய்யும் அப்பா, ஒரு விடுதலை செய்யும் அப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா. வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்ல அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தையினாலே வானத்தை பூமியை உண்டாக்கினவர் அப்பா. நீர் எவ்வளோ பெரியவர் ஐயா. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் தொட்டால் போதும் அப்பா. நீர் வார்த்தை சொன்னால் போதும் ராஜாவே. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளும் உமது கரத்தில் வைக்கிறோம் ராஜாவே. உமது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுமப்பா. என்னை உமது கரத்தில் வைக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் உமது கரத்தில் வைக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாத, புலம்பாத, ஹல்லேலூயா, எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருக்க நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இருமப்பா. ஹல்லேலூயா, எங்களுக்கு தைரியத்தை தாருமப்பா. தூதர்களை அனுப்பும் ராஜாவே. எங்கள் ஒவ்வொருத்தரை நீர் நடத்தும், போகையிலும் வருவையிலும் உமது கரம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. எப்பொழுது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு முகம் எங்களுக்கு தாருமப்பா. ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாருமப்பா என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி சொல்லிக் கொண்டு நாங்கள் ஜெபிக்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பூர்ண விடுதலை தாரும் அப்பா. ஒவ்வொருத்தரும் உமது கருத்தில் வைக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரும் அப்பா, சிறு பிள்ளைகள் அருதி அப்பா உமது கருத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. பெரியவர்களை உமது கருத்தில் வைக்கிறோம் ராஜாவே. எங்கள் கண்ணீரை நீர் தொடையும் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரை காண்கிற எங்கள் தெய்வமே, ஸ்தோத்திரம். நீர் ஒரு பெரிய விடுதலை தாரும் ராஜாவே. விடுதலை நாயகனே, விடுதலை தாரும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் முறியடிக்கும் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எங்கள் வீடுகளில் நீர் வாசம் செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. விடுதலை தாரும் அப்பா. எல்லா பிரச்சனைகளை ஹல்லேலூயா நீர் மாற்றி தாரும் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் சாட்சி சொல்லும்படியாக நீர் எங்களை நிறுத்தும் ராஜாவே. உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கேட்டதான நல்ல செய்திக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். சிஸ்டர் அனு சொன்ன பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில எப்போதுமே நம்ம ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஆளுநர் எந்த சூழ்நிலை மேலும் ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் போதுமானவர், ஆண்டவர் உங்க கிருபை எங்க வாழ்க்கைக்கு போதுமானதாக ஆண்டவரை துதித்துக் கொண்டு நம்ம இருப்போம். ஆளுநர் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரியோட நம்ம ஆசீர்வாதம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ആശീർവദിപ്പാറാകെ. ആമേൻ. സിസ്റ്റർ വിജയ് ഒരു ഗാനം ആലപിച്ച് പാട്ടായി കർത്താവിനെ ഉൾപ്പെടുത്താൻ ക്ഷണിക്കുന്നു. നമുക്ക് പ്രാർത്ഥനയായിട്ട് പാട്ട് നമുക്ക് ആസ്വദിക്കാം. Praise the Lord. Praise the Lord.